சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு அழிவில்லா ஆட்டம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஒவ்வொரு அழிவில்லா ஆட்டமும் பார்க்கும்போது இதுக்கு மேலேயும் இந்த மாதிரிலாம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஆடிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி அல்லது நமக்கு தெரிஞ்ச மாதிரி செஸ்ன்றது ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய கேம். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு அழிவில்லா ஆட்டமும் வந்து ஒரு புதுசாக வந்து ஒவ்வொரு ஐடியாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆட்டத்தில் ரூக்கு, பிஷப்பு, பானு, அப்புறம் குயின் இப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தியாகம் பண்ணியிருக்கிறாரு செக்மேட் பண்ணுறதுக்காக. அண்ட் இன்ஃபேக்ட் பிளாக் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வின் பண்ணுற நிலையில் இருப்பார். பட் ஒரே ஒரு மூவ் பண்ணால் வின்னிங், இன்னொரு மூவ் பண்ணால் லூசிங். ஸோ அவர் லூசிங் மூவ் வந்து தேர்ந்தெடுத்து கேமை வந்து பார்த்திங்கனாக்கா ஒயிட்டோட கையில் கொடுத்துட்றாரு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ பிஃபோர் வி பிகின் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான ஆட்டங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டெஃபினட்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். இது ஒயிட் பீசஸ் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட், அதாவது மலினின் அப்படிங்கிற யுஆர்எஸ் அதாவது சோவியத் யூனியனாக இருந்தபோது அவர் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டராக இருந்திருக்கிறார். பட் ஆண்ட்ரூவை பற்றி நம்ம வந்து கூகுள் பண்ணாலும் ஒன்றும் பெருசாக டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஸோ அதனால் அவரோட ஃபோட்டோவும் கிடைக்கல. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கிராண்ட் மாஸ்டர். ஸோ நைட் F6 வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் பான் டு C4, பான் டு C5, பான் டு D5. ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே ஒரு பென்கோ கேம்பிட் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பென்கோ கேம்பிட்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஸோ C takes B5, A6 அதை அக்செப்ட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பென்கோ கேம்பிட் அக்செப்டட் வேரியேஷன் இது. ஸோ நைட் C3 ஒரு பானை வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து டெம்பரரியாக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அவரோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா குயின்ஸில் இருக்கக்கூடிய 2 ஓப்பன் ஃபைல் அல்லது செமி ஓப்பன் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட 2 ரூக்ஸை வச்சு குயின் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 பானையும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க கம்பைன்ட் வித் திஸ் டாஸ்கோ பிஷப். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பென்கோவோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஐடியா. இதை எப்படி ஒயிட் சமாளிக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஒயிட் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமாக வந்து விளையாடுவார். ஸோ G6, G3, பிஷப் G7, H4 கேசல் பண்ணுறாரு. அண்ட் தென் ஈவன் H5. ஸோ டிப்பிக்கலாக வந்து இந்த பொசிஷனில் வந்து பிளாக் வந்து இந்த ஹெச்பான் வந்து H5க்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக வந்து H5 விளையாடுவாங்க. இவருக்கு எப்படி G5 வந்து கிடைக்குதோ அவருக்கு G4 வந்து கிடைக்கும். பட் கேமில் வந்து அதே போல் நைட் பி D7 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இந்த பொசிஷனில் ஆடி இருக்கிறாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் கேசல் பண்ணுறாரு. அது ஆக்சுவலாக H5 வந்து இன்வைட் பண்ணுறாரு. அப்படி இன்வைட் பண்ணும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, நைட்டில் வெட்ட போகிறாரு. நைட்டில் வெட்டினா ரூக்கால் தான் வெட்டுவாங்கன்றது தெரியும். ஸோ அந்த சாக்ரிஃபைஸை அவர் வாண்டடாக வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ ரூக் டேக்ஸ் H5, அதுக்கப்புறம் G டேக்ஸ் H5. ஸோ என்னென்னா இவருக்கு எந்த ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஏன்னா கிங் சைடும் உடச்சிட்டாரு, குயின் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து இருக்குது பிளாக்குக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி தைரியமாக இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறத பாருங்கள். குயின் டு C2 டெவலப் பண்ணுறாரு, நைட் டு D7 அண்ட் தென் பிஷப் டு G5. பிஷப் G5க்கு அப்புறம் நைட்டை F6 ஸ்கொயருக்கு கொண்டு வந்துடுறாரு. அவசியமாக ஒரு கீ டிஃபெண்டர் வந்து கிங்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் பிஷப் டு G2 வந்து ஃபேன் ஷட்டப் பண்ணுறாரு. ஸோ ஃபேன் ஷட்டப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ரூக்கை வந்து B8ல் வந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போது நீங்கள் வந்து இப்போ வீடியோ பாஸ் பண்ணுற ஒரு மொமெண்ட்டை அதில் எதுவும் பெரிய டாக்டிஸோ எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து இப்போ ஒயிட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு என்னமோ இங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து ஹைப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். பிளாக் வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கை B8ல் ஆல்ரெடி வச்சாச்சு. பிஷப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒயிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குயின் சைடில் வந்து கேன்சல் பண்ணுறாரு. ஸோ ட்ரிபிள் ஓ பண்ணதுக்கப்புறம் குயின் A5. ஸோ தேர்டு பீஸை வந்து பார்த்திங்கனாக்கா குயின் சைடில் வந்து கொண்டு வராரு. அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்கிறது பிரகாசமான ஒரு அட்டாக் வந்து இங்கே நல்லா தெரியுது ஆக்சுவலாக. குயின் A5 அண்ட் தென் ரூக் டு H1. ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரூக் H1 விளையாடுறாரு. ஏன் அப்படின்னா இந்த பொசிஷனில் வந்து ரூக் H1 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர் ஆக்சுவலாக. இப்போ பிளாக் வந்து கேமை வின் பண்ண முடியும், ஆனால் அவர் 2 ஆப்ஷன் இருக்குது அவருக்கு. அந்த 2 ஆப்ஷனில் எது பண்ணாலுமே அவரால் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேமை வந்து வின் பண்ண முடியும். அதுக்கு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் இருக்குது. அது தவிர்த்து அதுவுமே ப்ரில்லியண்ட்டான மூவ்னு சொல்லலாம். பட் என்ன மூவ் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மூவ் இருக்குது. நீங்கள் எந்த மூவ் கண்டுபிடிச்சாலுமே மோரலஸ் சேம் தான். மேபி வந்து அது டிரான்ஸ்பொசிஷன் ஆகலாம். ஸோ ரூக் H1 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளண்டர். அப்போது இந்த இடத்துல ஒயிட் வந்து ஆடிக்கக்கூடிய நகர்வு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறீங்கன்னா நைட் டு D2. ஐடியா என்ன அப்படின்னா, கொஞ்சம் கீ டிஃபெண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அல்லது எக்ஸ்ட்ரா டிஃபெண்டர்ஸை வந்து நம்ம கிங் சைடில் வந்து கிங் சைடுன்னு சொல்லக்கூடாது, குயின் சைடில் இருக்கக்கூடிய கிங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து கொண்டு வரணும். இதுதான் இருக்கக்கூடிய ஐடியா. பட் கேமில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரி ரூக் H1 வந்து விளையாடுறாரு. ஸோ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது,
குயின் வந்து C3ல ப்ரெஷர் பண்ணுது, ரூக் B2ல ப்ரெஷர் பண்ணுது, இன்டைரக்டாக பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா B2ல அட்டாக் பண்ணுது. இப்போ இமேஜின் பண்ணுங்கள், இந்த பொசிஷனில் வந்து C3 இருக்கக்கூடிய நைட்டோ இந்த F6 இருக்கக்கூடிய நைட்டோ ரெண்டுமே இல்லை அப்படின்னா, அப்போ நம்ம என்ன மூவ் விளையாடுவோம்? டேரெக்டாக ரூக் டேக்ஸ் B2 விளையாடுவோம் இல்லைங்களா? இதுதான் இதுக்கூடிய டாக்டிக்கல் ஐடியா. ஸோ என்னென்னா இப்போது சப்போஸ் நம்ம சொன்ன மாதிரியே வந்து விளையாடுறோம் அப்படின்னா, டேரெக்டாகவே நீங்கள் ரூக் டேக்ஸ் B2 விளையாடலாம். ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலாக. நீங்கள் குயின் டேக்ஸ் B2 விளையாடிங்க அப்படின்னா நைட் டேக்ஸ் D5 ரொம்ப ரொம்ப கொடூரமான மூவ். ஒயிட் குட் ரிசைன் இந்த கேம். அதே போல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல வந்து கீ டிஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த C3 இருக்கக்கூடிய நைட்டு தான். அவங்கள ரிமூவ் பண்ணணும். அதுக்கு டிஃப்ளெக்ஷன் அல்லது டிகா ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள ஒரு இடத்துக்கு நகர வைக்கணும். ஸோ நைட் டு E4 நைட் டு E4 வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிச்சுவேஷனில் பிள்ளை இருக்க நைட்டு. சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ரூக் டெக்ஸ் B2 டேரெக்டாக பார்க்க முடியும். குயின் டெக்ஸ் B2, பிஷப் டெக்ஸ் B2, கிங் டெக்ஸ் B2, ரூக் டு B8 செக் அண்ட் யூ ஆர் கெட்டிங் செக்மேட்டட். ஸோ செக்மேட் ஆகிடுவீங்க. ஒரு 4 or 5 மூவ்ஸில் செக்மேட்டே பண்ணிடலாம். ஆனால் இந்த 2 மூவ் மட்டும் தான் உங்களுக்கு வின்னிங் கண்டினியூஷன். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம வந்து டிஃப்ளெக்ஷன் தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மிஸ்கால்குலேட் பண்ணி நைட் டேக்ஸ் D5 விளையாடி மொத்த கேமும் பிளண்டர் பண்ணுறாரு. பிளண்டர்னால் நீங்கள் வந்து ஒயிட் வந்து வின்னிங் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அவருக்கு இருக்கக்கூடிய வின்னிங் அட்வான்டேஜை 0 ஆக்கிட்டார். இப்போது ஒயிட் வந்து பர்ஃபெக்டாக விளையாடினாங்க அப்படின்னா பிளாக்கால் வின்னே பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆனால் அவருக்கு ஸ்லைட் எட்ஜ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பீஸோட ப்ரெஷர் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒயிட் என்ன செய்கிறாரு அப்படின்னா நைட் டேக்ஸ் D5 வந்து விளையாடுறாரு. நைட் டேக்ஸ் D8 விளையாடினதுக்கப்புறம் D5 விளையாடினதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து பிளாக்கு செகண்ட் பிளண்டர் ஆஃப் த கேம் வந்து பண்ணுறாரு. ஏன்னா அவர் என்ன நினச்சாரோ அது நடந்திருக்கு. ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், பிஷப்போட லைனும் ரூக்கோட லைனும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ரூக் டேக்ஸ் B2 வந்து அலோவ் பண்ணுறாரு. ஆனால் அவர் என்ன டோட்டலாக மிஸ் பண்ணுறாருனா த பவர் ஆஃப் இன்டர்மெஸோ அல்லது இன்டர்மீடியட் மூவ்னு சொல்லக்கூடியது தான் இந்த பவர் ஆஃப் இன்டர்மீடியட் மூவ். நைட் டேக்ஸ் E7 செக். ஸோ கிங் வந்து பார்த்திங்கன்னா H8 போக போகுது அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரியும். ஆனால் நைட் செக்கு வேறு வழியே கிடையாது. ஸோ இந்த பொசிஷனில் நைட் வந்து பார்த்திங்கன்னா செக்கு கொடுத்து கிங் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமோட தீமு. ஸோ என்ன நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறது அகெயின் நான் நிறைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். பட் நீங்கள் நிறைய பசில் இருக்குது இந்த கேமில். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஜென்யூனாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிங் H8 போனதுக்கப்புறம் தம்ப்நெயிலில் டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. குயினையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். பட் எந்த இடத்துல அப்படின்னா அது இந்த மூலம் தான். குயின் டேக்ஸ் H7 டபுள் எக்ஸ்க்ளமேஷன். ஸோ இங்கே குயினை வந்து அக்செப்ட் பண்ணியே ஆகணும், வேறு வழியே இல்லை. இது எல்லாத்தையும் என்னமோ அவர் கேல்குலேட் பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். கிட்டத்தட்ட இப்போ 19வது மூவ் பார்த்துட்ருக்கோம். அடுத்து ஒரு 10 மூவ் வந்து விளையாடுறாங்க. பட் ஆனால் 10 மூவ்க்கு அப்புறம் தான் செக்மேட் நடக்குது. ஸோ எங்கே அவர் கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரலான ஃபோர்ஸிங் மூவ்ஸ் வந்து விளையாடுறாரு. ரூக் டேக்ஸ் H5 செக்கு, பிஷப்பால் மட்டும்தான் பிளாக் பண்ண முடியும். திரும்ப செக் வருது, கிங் G7 போகிறாரு, ஒன்லி மூவ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஃபோர்ஸிங் மூவ், நைட் F5 செக்கு. அதுக்கப்புறம் திரும்ப பேக் ரேங்க் தான் போயாகணும். போனதுக்கப்புறம் பிஷப்பை F6ல் வச்சு மேட்டை த்ரெட்டன் பண்ணுறாரு. இதுலேருந்து எப்படிங்க தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா வேறு வழியே கிடையாது. நீங்கள் தப்பிக்க முடியாது, அதான் உண்மை. ஸோ ரூக்கை வந்து C2ல செக் கொடுத்து ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அண்ட் ஆக்சுவலாக இந்த ரூக் சாக்ரிஃபைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி அக்செப்ட் பண்ணாமல் டிக்ளைன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேட்டின் 1 இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபியூ மூவ்ஸில் மேட் இருக்குது. அதாவது கிங் B1 மேட்டின் 1, கிங் டு D1 பார்த்திங்கன்னா மேட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபோர்ஸிங் ஐடியாஸஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிங் டு D1 போனால் என்ன ஆகும் அப்படின்றத மட்டும் ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து கேம் நடந்ததை பார்க்கலாம். ஸோ கிங் டு D1 போனால் பிஷப் டெக்ஸ் E2 செக்கு, கிங் டெக்ஸ் C2, குயின் டெக்ஸ் A2, கிங் C1, குயின் C4, கிங் D2 அண்ட் தென் குயின் டு D3 செக், king C1 and then queen to D1 check, king B2 force and then finally the final piece rook to B8 check and then king C3, rook B3 checkmate. ஸோ இது மாதிரி வந்து நம்ம செக்மேட் பண்ண முடியும். பட் கேமில் அக்செப்ட் பண்ணி கரெக்டாக விளையாடுறாரு. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோரலஸ் ஒன்லி மூவ் மாதிரி தெரியும் ஒயிட்டுக்கு. ஒன்லி மூவ் அழகாக கண்டுபிடிப்பார். குயின் டெக்ஸ் A2 செக், ஒன்லி மூவ், பிஷப் டு B2, குயின் C4 செக், ஒன்லி மூவ், பிஷப் C3. மீதி மூவ்லாம் தோக்குறமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ட்ரா ஆக வாய்ப்பு இருக்குது. பட் தோக்கவும் வாய்ப்பு இருக்குது. F6 விளையாடுறாரு. ஜஸ்ட் இந்த பிஷப்போட டயங்கலை கட் பண்ணிட்டு கிங்குக்கு ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணுறாரு. அண்ட் நவ் கம்ஸ் த மூவ் நைட் டு G5, நைட் சாக்ரிஃபைஸ். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஆர் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் டு H8 செக் இருக்குது. அதுக்கப்புறம் கிங் F7 வருவீங்க அண்ட் தென் வி கேன் லேண்ட் இன் திஸ் ஃபோர்க் அண்ட் யூ கேன் வின் மெட்டீரியல் அண்ட் வின் த கேம் எவென்ச்சுவலி. கிங் E7, நைட் டெக்ஸ் C4. ஸோ இந்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணல. அவர் அக்செப்ட் பண்ணாதனால அவர் ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா E8 கொண்டு வராரு. E8 வந்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து 5 மூவ்ஸ் மேட் இருக்குது. கம்ப்ளீட்டாக கேல்குலேட் பண்ணியிருப்பார் இந்த பொசிஷனில் இருந்து. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொசிஷனில் மேட்டின் 5 போர்டில் வந்து பண்ணுறாரு. ஸ்டார்டிங் வித் திஸ் மூவ் பிஷப் டு D5 செக். ஏன்னாங்க பிஷப் எதுக்குங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
இங்கே கீ பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப் கிடையாது, டாஸ்கோர் பிஷப் F6ல் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம செக்மேட்டை டெலிவரி பண்ண முடியும். அதுக்கு குயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஷப்பை பின் பண்ணியிருக்கு, ஃபோர்ஸ் பண்ணி அதை மூவ் பண்ண வைக்கிறாரு. அப்படி மூவ் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக் H8 செக். அடுத்த ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. 2 ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் தமிழில் 2ன்னு போட்டிருக்கணும். கிங் டேக்ஸ் H8 அண்ட் தென் பிஷப் டேக்ஸ் F6 செக்கு, கிங் டு G8, knight to H6 check, king to F8 only move, and then knight to H7, a beautiful checkmate by the knight. ஸோ 3 மைனர் பீஸை வந்து அழகாக கோஆர்டினேட் பண்ணி கார்னரில் கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பிடிச்சிருக்காரு. எக்ஸலண்ட்டான ஒரு கேம். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு த சப்ஸ்கிரைபர் who suggested this game. ஸோ அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட இந்த கேமை டிஸ்கஷன் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.